ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்று பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்திய அரசாங்கத்துல புதுசா கூட்டுறவு அமைச்சகம் ஒரு தனி அமைச்சகத்தையே 2021 கொண்டு வந்தாங்க. இந்த அமைச்சகத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? கூட்டுறவு என்பது 100 வருடங்களுக்கு மேலாக இருந்துகிட்டு இருக்கு. 1904 இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டுறவுகள் செயல்பட்டு வருது. இது வரைக்கும் அந்த கூட்டுறவுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் இல்லை. ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ன்ற மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் புது அமைச்சகம் வந்ததுலேருந்து ஏன் கூட்டுறவுத்துறைக்காக நாம் புதுசாக ஒரு அமைச்சகம் ஆரம்பிக்கூடா அப்படின்னு பார்த்துட்டு ஜூலை 4, 2021 பார்த்தீங்கன்னா புதிய கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள். ஸோ அதனால் கூட்டுறவுத்துறை அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளை நம்ம இந்த கூட்டுறவு அமைச்சகம் கடக்க போகிறது. அதற்கு பல்வேறு திட்டங்கள்லாம் அரசு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே ஜூலை 4, 2026 பார்த்திங்கன்னா 5 ஆண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டாட போகிறோம். கூட்டுறவு அமைச்சகம் கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா கூட்டுறவோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. ரகுபாலன் சார், வெங்கடேஷ் சார் சொன்னாங்க மக்கள் நலனுக்காக இந்த அமைச்சகம் தொடங்கப்பட்டது, தனியாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த 5 ஆண்டு காலம் சார் குறிப்பிட்ட மாதிரி அதனுடைய நடவடிக்கைகள் என்னவா இருந்தது சார்? முதல்ல நம்ம நாட்டில் ஒரு தனி அமைச்சகம் உருவானது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். கூட்டுறவு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அதற்கு முன்னாடி இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கூட்டுறவுகளுக்கு இல்லை. தொடர்ந்து கூட்டுறவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயிகள், நெசவாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். இன்னும் பல்வேறு வகையான முக்கியமாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கான ஒரு நிறுவனங்களாக அவங்களுடைய பொருளாதார சமூக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளாக கூட்டுறவுகள் செயல்பட்டுட்டே இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட துறைக்கு தனி அமைச்சகம்ங்கிறது பல்வேறு ஆண்டுகளாக நம்மளுடைய நாட்டில் இல்லை. ஸோ அதற்கென ஒரு தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டதே இந்திய அரசை நிச்சயமாக நம்ம பாராட்டி தான் ஆகணும், அந்த முன்னெடுப்பை எடுத்ததற்காக. இந்த 5 வருடங்களில் 100க்கும் மேற்பட்ட திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் செயல்பாடுகளையும் அமைச்சகம் கொண்டு வந்திருக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் இந்த அமைச்சகம் 2021 ஜூலை 4 உருவாக்கப்பட்டது. அடுத்த மாதம் நம்ம இந்த 5வது ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். இந்த 114க்கும் மேற்பட்ட இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே கூட்டுறவு சங்கங்களை அடுத்த கட்டத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சீர்திருத்தங்கள் வாயிலாகவும் அதே போல சட்ட ரீதியாகவும் இன்னும் நல்ல செயல்பாடுகளை கொண்டு வந்து கூட்டுறவினுடைய உறுப்பினர்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்குவதற்கான அடுத்த கட்டத்துக்கு கூட்டுறவுகளை கொண்டு போறதுக்கான, இளைஞர்களை எப்படி நம்ம அதிகப்படியாக கூட்டுறவுகளை கொண்டு வரணும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த 5 ஆண்டுகள் அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகளை கூட்டுறவுகளை அடுத்த தலைமுறைக்கு தயார்படுத்தியிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். வெங்கடேஷ் சார், இப்ப நம்ம இருக்கிறது டிஜிட்டல் யுகம். டிஜிட்டல்ல தான் பண பரிவர்த்தனை முதற்கொண்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ கிராமப்புறங்கள்ல தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். விவசாயிகளுக்கு ரொம்ப கை கொடுக்கறது இந்த சங்கங்கள் தான். இந்த சங்கங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கா? எதிர்கால திட்டங்கள் என்ன சார்? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்லலாம் கடன் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வழங்குறது எல்லாமே மேனுவலாக தான் இருந்தது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி அமைச்சகம்லாம் வந்த பிறகு அனைத்து 63,000 பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை எல்லாம் கணினிமயமாக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து நபார்டு வங்கி மூலமாக அனைத்து தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை எல்லாம் கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் கணினியிலேயே செயல்பாடு இருக்குது. கடன் வழங்குவதிலிருந்து அவங்களுக்கு நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் கடன் விழுந்துடும். அதே மாதிரி அவங்களும் திருப்பி செலுத்தும் போது அதன் மூலமாக செலுத்தல். மேனுவலாக எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு நேரடியாக போய் சேரும். யாரும் இடைத்தரகர்கள்ங்கிறதே கிடையாது. அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கும், அது மனைவிக்கு போய் சேரணும், அது மனைவிக்கு தான் போய் சேரும். கணவன் அதை நடுவில் இது பண்ணவும் முடியாது. நிறைய விஷயங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அவங்க செய்திருக்கிறார். பயனாளி யாரோ அவங்களுக்கு உரிய பயன் சென்றடையணும் அப்படிங்கறது இது உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது.
ரகுபாலன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த டிஜிட்டல் நடைமுறைகள், கம்ப்யூட்டர் மயமாக்கல், இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து பழகிக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கான புரிதல்? நம்ம விவசாயிகளினுடைய சேவைகளை டிஜிட்டலமயப்படுத்துகிறோம். இதில் விவசாயிகள் இதில் டிஜிட்டலைசேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியணுமா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதான் இந்த சேவைகளை பெற முடியுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் விஷயம் இல்லை. நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஒரு சீர்திருத்தம் அல்லது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள். ஸோ அந்த சங்கங்கள் இந்த டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை கம்ப்யூட்டர் மயமாக்கல் இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். மற்ற வங்கிகளில் நம்ம என்ன சேவையை பெறுறோமோ கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதே மாதிரியே சேவையை பெறணுங்கிறது தான் இந்த டிஜிட்டலைசேஷனுடைய நோக்கம். நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க முன்னாடி கொடுக்கும்போது அந்த கார்டு அவங்க பத்திரமா வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுனால சீக்கிரமா வந்து அந்த தகவல்களை பார்த்துக்க முடியும் அப்படின்றது புரியும். எப்படி மற்றவங்க செய்கிற மாதிரி விவசாயிகளுக்கும் வந்து கிசான் கிரெடிட் கார்டுன்றது கொடுக்குறாங்க. சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து கிரெடிட் கார்டு வச்சு பணம் வாங்குறாரு, அதே மாதிரி இவங்க வந்து கடனை வந்து கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக அந்த சங்கத்தில் இருந்து கடன் வாங்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறது விவசாயிகளுக்கு. பயிர்க்கடனை கிசான் கிரெடிட் கார்டாக கொண்டு வந்தது இப்போ கிசான் கிரெடிட் கார்டா ருபே கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் டெபிட் கார்டாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு விவசாயி வெளியில் போய் பக்கத்தில் இருக்க நகரத்தில் தான் போய் ஏடிஎம்ல எடுக்க முடியும். இப்போ அடுத்து அதுக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன கொண்டு வந்துட்டாங்க அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த மைக்ரோ ஏடிஎம் சொல்லக்கூடியது அந்த சங்கமே அந்த மைக்ரோ ஏடிஎம் ஃபெசிலிட்டியை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஏடிஎம்லேயே அவங்களே அதை ஸ்கேன் பண்ணிட்டு பணம் செலுத்துவதற்கும் எடுப்பதற்கும் ரெண்டு வசதியுமே கூட்டுறவு கடன் சங்கத்திலே நம்ம கொண்டு வரதுக்கான சேவையும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் வந்து மைக்ரோ ஏடிஎம் போய் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க சங்கத்துக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை. அதற்கு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வீட்டுக்கே கொண்டு போய் விவசாயியோ இல்லை உறுப்பினர்களுக்கோ அவங்க வந்து அதை உபயோகப்படுத்திக்கலாம். வங்கி சேவை வந்து சேராத இடத்துக்கும் கூட்டுறவு மூலமாக வங்கி சேவையை கொண்டு சேர்ப்பது தான் அமைச்சகத்தினுடைய ஒரு முக்கிய பணியா இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா சார். நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறவங்க வந்து விவசாயிகள் தான். அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அறிந்து வந்து கூட்டுறவு அமைச்சகம் நிறைய செயல்பாடுகளை மேற்கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சின்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் சார், இப்ப நீங்க சொல்லுங்க. விவசாயிகளுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த விளைபொருட்களை வந்து பத்திரமா சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். எப்படி நம்ம இதை சேர்த்து வைக்கிறது, கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உலகனுடைய மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தை கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கியிருக்காங்க. அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க சார். விவசாயிகளுக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி. அவர்கள் உற்பத்தியும் செய்து விடுகிறார்கள், ஆனால் அதை வந்து சரியான விலை வர்ற வரைக்கும் அவங்களால வச்சிருந்து விற்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உடனடியாக பண தேவைகள்லாம் இருக்கிறதுனால விலை கிடைக்கலன்னா அதை சேமித்து வைக்கணும். சேமித்து வைக்கணும்னா அதுக்கு சேமிப்பு கிடங்கு வேணும். ஸோ அந்த சேமிப்பு கிடங்குங்கிறது ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் அவங்களோட கூட்டுறவு சங்கத்தில் கிடங்குகள் வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கிடங்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதில் சேமித்து வைத்து அவர்களுக்கு சரியான விலை கிடைக்கும்போது அதை விற்று அதில் வரும் பணத்தை கடனை அடைத்து விட்டு மீதி தொகையை அவர்களுடைய செலவுகளுக்கு வைத்தார். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடங்கு வசதி திட்டத்தை அமைச்சகம் மூலமாக இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறார். பர்டிகுலர்லி முதல்ல குஜராத்தில் வந்தது. அதே சமயத்தில் தேனி மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய அளவில் ஒரு 1000-2000 மெட்ரிக் டன் அளவுக்கு கிடங்குகள் வசதிகள் ஏற்பாடு செய்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் அதில் வந்து அவர்களின் பொருட்களை சேமித்து வைத்து சரியான விலை கிடைக்கும் போது அதை விற்று அவர்கள் பணத்தை வைத்தார். அந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ரகுபாலன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுல இந்த கிடங்குகள் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில முன்னணியில் இருக்கு நாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு தானியம் அப்படிங்கிறத நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போதா இருக்கலாம், இல்லை சரியான முறையில் குடோன் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல சேமிச்சு வச்சோம் அப்படின்னா உணவு தானியம்ங்கிறது வீணாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் கூட்டுறவு சங்கங்களை அடிப்படையாக வச்சு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவே செயல்படுத்தப்படுது. அப்போ எந்தெந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் அவங்க ஏற்கனவே குடோன் கட்டி வச்சிருக்காங்களோ இந்த திட்டத்தின் கீழே பதிவு செஞ்சுக்கலாம். எந்தெந்த இடங்கள்ல இல்லையோ அந்த இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 500 முதல் 2000 டன்
கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்கான அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த திட்டத்தின் மூலமாக கிடங்குகள் கட்டுவதற்கான பணிகளை கொண்டு போய் கூட்டுறவுகளில் சேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது சாரு கூட சொன்னாங்க, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல சில்லமரத்துப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல தமிழ்நாட்டினுடைய முதல் கிடங்கு இந்த திட்டத்தின் கீழே கட்டப்பட்டிருக்கு. 1000 மெட்ரிக் டன். நான் நேரடியாகவே அந்த கிடங்கை போய் பார்த்தேன். ரொம்ப நல்ல முறையில் சிஸ்டமேட்டிக்காக கட்டியிருக்கிறாங்க. அந்த சங்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிடங்கின் மூலமாக மாதம் 60,000 ரூபாய் வருமானமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று, விவசாயிகளும் பயன்படுறாங்க, ரெண்டாவது சங்கத்துக்கும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய நிகர லாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் திரும்பவும் பங்காதாயமாக உறுப்பினர்களே போய் சேரும். கிடங்குகள் மூலமாக கூடிய வருமானமாக இருக்கட்டும், இல்லை வேறு வகையில் இன்னும் சங்கத்தினுடைய இந்த அமைச்சகத்தினுடைய முன்னெடுப்புகள் மூலமாக வரக்கூடிய இதற்கப்புறம் உருவாகக்கூடிய அதிகப்படியான வருமானங்கள் எல்லாமே திரும்பவும் பங்காதாயமாக விவசாயிகளுக்கே போகும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய ஆண்டு வருமானமும் அதிகரிப்பதற்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்க 2 பேரும் சொல்றது கேட்கும்போது ஒரு மௌனமான புரட்சின்னு கூட சொல்லலாம் சார் குறிப்பிடுற மாதிரி. விவசாயிகள் அந்த கிடங்களை சேமித்து வைக்கும்போது அது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பண தேவைகளை அந்த கூட்டுறவு வங்கியிலே கடனாகவும் பெற்றுக்கொள்ளலாம். கடனாக பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு சரியான விலை வந்த பிறகு அதை விற்று அந்த கடனை திருப்பி செலுத்தி விட்டு உங்களுடைய உரிய லாபத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். முன்னாடி பிசிக்கலாக அது இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மின்னணு மாற்று முறை கிடங்கு ரசீது, அதன் மூலமாக நம்மளுடைய சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளை இந்தியாவில் எங்கே இருக்க வேண்டாம் நம்ம அதை விற்கலாம். மொத்தமாகவும் விற்கலாம், அல்ல ஒரு பார்ட்டாகவும் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி வசதியும் நமக்கு அதன் மூலமாக கூட்டுறவு வங்கிகள் தான் இல்லை, கமர்ஷியல் பேங்க்லேயும் நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு வசதி கிடங்கினால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நல்ல விலை கிடைக்கும் போது அவங்க விற்று லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயிகள்னு பார்க்கும்போது சார் நம்ம பால் உற்பத்தியாளர்களையும் நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும். அவங்களும் இந்த கடன் சங்கங்கள் மூலமா பயனடைகிறாங்க. புதுசா கொண்டு வந்திருக்கிற அந்த வெண்மை புரட்சி 2.2 அதை பத்தி சொல்லுங்க சார். அப்புறம் மீன்வள கூட்டுறவு சங்கங்கள் மூலமா என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது சார்? எந்தெந்த பஞ்சாயத்துல எல்லாம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அங்கெல்லாம் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க திட்டமிட்டு 2 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள், பர்டிகுலர்லி மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், இரண்டாவது பார்த்தீங்கன்னா பால்வள கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளாக அதை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் பால்வள கூட்டுறவு சங்கங்கள் நிறைய பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களோட பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. பாலை ப்ராசஸ் பண்ணி உபப்பொருட்களை உற்பத்தி செய்து அதை விற்று நிறைய லாபங்கள் சேர்ப்பதற்கு வெண்மை புரட்சி 2 மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள்ல நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க ரகுபாலன் சார். வரி சலுகைகளை கேட்கிறேன். ஸோ வரி சலுகைகள் அப்படின்னு சொல்லும்போது கூட்டுறவு சங்கங்களுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா சிறப்பாக செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் அங்கே வருமானம் அதிகமாக இருக்கும். ஒரு சில கூட்டுறவுகள் தொழிற்சாலைகள் மாதிரி செயல்படக்கூடிய கூட்டுறவுகள் இருக்குன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம பஞ்சாலைகள், இது கூட்டுறவு அடிப்படையில் செயல்படுறது இருக்குது. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், இதெல்லாம் தொழிற்சாலைகள். இப்போ அங்கெல்லாம் டேக்ஸ் தொழிற்சாலைகளுக்கான வரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் என்னெல்லாம் செலுத்தணுமோ அதே அளவு கூட்டுறவுகளும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. கூட்டுறவுக்கான அமைச்சகம் தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நிதித்துறைக்கு கொண்டு போகப்பட்டு அதெல்லாம் நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. சர்சார்ஜ் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கூட்டுறவு சங்கங்களினுடைய இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது 12% 7% குறைச்சிருக்கிறாங்க. 1. ரெண்டாவது மேட், மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், குறைந்தபட்ச மாற்று வரி. கார்பரேட்டுக்கெல்லாம் மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ கூட்டுறவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை 18.5% 15% குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேஷ் வித்ட்ராயல் லிமிட், இது ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கிராம அளவில் செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்களில் பார்த்தோம்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பணம் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறதுக்கும் இது ரெண்டுமே முன்னாடி பார்த்தோம்னா 20,000 வரைக்கும் தான் பண்ண முடியும். இப்போ 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை உயர்த்திருக்கிறாங்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கான இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்காதாயத்திற்கான இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டாங்க. மொத்த வருமானத்தில் பங்காதாயம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் டாக்ஸ் கட்டினா போதும். இதெல்லாம் தான் இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு சீர்திருத்தங்களாக வரிச்சலுகைகள் கூட்டுறவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவு அமைச்சகம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.